வணக்கம். இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் சார், உலக நாயகன் கமல்ஹாசன் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், இப்படி ஒரு லிங்க் இல்லை தமிழ் சினிமாவில். கமல்ஹாசன் சின்ன வயசுலேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாலும் கூட கமல்ஹாசனை நமக்கு அடையாளம் காட்டியதும் கமல்ஹாசனிடமிருந்து இருக்கிற அத்தனை திறமைகளையும் நடிப்பா நடிப்பு, பாட்டா பாட்டு, நடனமா நடனம் அப்படின்னு பல விதங்கள்ல நமக்கெல்லாம் கொண்டு வந்தவர் பாலச்சந்தர் சார். அப்படி மணிமணியான கதாபாத்திரம். அதே போல சிவாஜிராவ் கைக்வாட் அப்படிங்கிற நடிகர் ரஜினி அவர்களை ரஜினிகாந்த் அப்படின்னு மாத்தி அந்த அபூர்வ ராகங்கள் மூலமாக ஒரு கேட் ஓபன் பண்ணி வைத்தவர் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். இந்த வகையில பாலச்சந்தர் சாருக்கு குருநாதராக வழிபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்தான் என்னுடைய குருன்னு சொல்லி இன்னமும் அதே பேரன்போட மரியாதையோட இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர். எனக்கு தெரிந்து ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட தமிழ் சினிமா உலகத்துல 66 பேருக்கு மேல பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்தியவர்கள் தான் இங்க ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நாம இப்ப எடுத்துக்கோம். நீ நடித்த படங்கள்லயே உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு ரஜினி சார்கிட்ட ஒரு கேள்வி. அதற்கு யோசிக்க கூட இல்லாம ரஜினி சார் சொன்ன பதில் முள்ளும் மலர் அப்படின்னு. நிச்சயமா நம்ம கிட்ட கேட்டா கூட அந்த பதிலையும் கண்டிப்பா நம்ம சொல்லுவோம் இல்லையா? சரி, உனக்கு பிடிச்ச படங்கள்லயே, நீ நடித்த படங்கள்லயே உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கேட்டப்ப பதில் சொன்ன ரஜினி முள்ளும் மலர்னு சொன்னார் இல்லையா? சரி, கேள்வி கேட்டவர் யார் தெரியுமா? குருநாதர் பாலச்சந்தர் சார். குருநாதர் பாலச்சந்தர் சார் கிட்டே உங்க படம் சார், நினைத்தாலே நிற்கும் சார், தப்பு தாளங்கள் சார், தில்லுமுள்ளு சார்னு சொல்லல, ஓப்பன் ஹார்ட்டா. அதுதான் ரஜினி. ரஜினியினுடைய வெற்றிக்கு இதெல்லாம் ஒரு காரணம். எனக்கு ரஜினியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இதெல்லாம் ஒரு காரணம். ஓப்பனா முள்ளு மலர்னு சொல்றேன். சரி, முள்ளு மலரும் படம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் பார்க்கணும். இங்க நான் தான் பெரிய ஆளு, இங்க நான் தான் பெரிய கதாசிரியர் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு டைரக்டர் ஆவதற்கு முன்னாடி 16-18 படங்களுக்கு மேல கதை வசனம் எழுதி கொடுத்து பெயர் பெற்றவர் தான் இயக்குனர் மகேந்திரன் சார். ஆனா 1978 வருஷத்துல தான் முதலா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணும்போது, நம்ம தான் கதாசிரியராச்சே, நம்ம தான் சிவாஜி சாருக்கெல்லாம் தங்கப்பதக்கம் மாதிரிலாம் கதை கொடுத்துருக்குறோமே, அதனால நம்மளே ஒரு கதையை எழுதுவோம் அப்படின்னாலாம் அவர் செய்யறார். ஒரு கதையை, நாவலை படமாக ஆக்குவதற்கு உண்டான உரிமையை வாங்கி கொண்டு அவர் எடுத்த படம் தான் முள்ளும் மலரும். இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்களை போடுறாங்க, ஷோபா, ஃபடாஃபட் ஜெயலட்சுமிலாம் போடுறாங்க. இந்த படத்துக்கு பின்னாடி பல சுவாரஸ்யங்கள், பல சுவாரஸ்யங்கள், பல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு கேரக்டரைசேஷன், இன்னைக்கு பல படங்கள்ல ஒரு கேரக்டர் இருக்கு, ஆனா கேரக்டரைசேஷன் இல்ல, பாத்திரங்களுக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கிற விஷயம் இல்லை. ஆனா முள்ளும் மலரும் படத்துல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ரஜினி சார் அப்படிங்கிறவர், அந்த காளி அப்படிங்கிற அந்த கேரக்டர் தங்கைக்காக உருகுபவர். எத்தனையோ அண்ணன் தங்கச்சி படம் வந்திருக்கு, ஆனா இதுவரை வந்த அண்ணன் தங்கை படங்கள்ல எந்த ஒரு விஷயமும், ஒரு காட்சி கூட முள்ளும் மலர் படத்துல இருக்காது. இப்ப வேணாலும் பாருங்க, பாசமலர் மாதிரியான படங்களையும் எடுத்துக்கங்க, முள்ளும் மலர் மாதிரியான படங்களையும் எடுத்துக்கங்க. ரெண்டுத்துக்கும் அது ஒரு திசை, இது ஒரு திசை. பாசமலர் மாதிரியான படங்கள் ஒரு திசை, முள்ளும் மலர் ஒரு திசை. அப்படித்தான் அந்த டைட்டிலே ஒரு கவிதைங்க, முள்ளும் மலரும், முள்ளும் மலரும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். அப்படி முள்ளாக இருக்கிற காளி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மையை மகேந்திரன் சார் விளக்கி கொண்டே போகிற பல இடங்கள் எனக்கு வியக்க வச்சுக்கிட்டே இருக்கு. நிறைய காட்சிகள் இருக்கு. கை போயிடும், ஒரு போதையில இருந்துட்டு ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும்னு பாட்டு பாடி முடிச்சு அப்படியே போதையில கிடக்கும் போது ஒரு லாரி ஏத்தி கையே போயிடும் ரஜினிக்கு. ஒரு சால்வையை போட்டுக்கிட்டு அப்படிதான் இருப்பார் ரஜினி. அப்ப அவருக்கு வேலையும் போயிடுச்சு, நீ கை இல்லாதவன், உனக்கு வேலைக்கு பார்ப்பதற்கான தகுதி இல்லை அப்படின்னு சரத்பாபு கொடுப்பாங்க. சில பேரை நமக்கு தூரத்துல இருந்து பார்த்தாக்க பிடிக்கும், பக்கத்துல வரும்போது சீச்சி எவ்வளவு கேவலமானவன் அப்படின்னு தோணும். சில பேரை தூரத்துல இருந்து பார்க்கும்போது சா என்ன மாதிரிடாம மோசமான கேரக்டர் அப்படின்னு தோணும். ஆனா நெருங்கி பழக ஆரம்பிக்கும் போதுதான் சே இவ்வளவு போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு தோணும். இப்படியாகத்தான்
சரத்பாபு முதல்ல ரஜினியை சந்திக்கிறது ரஜினி மேல உண்டான தவறான அபிப்பிராயத்தை சரத்பாபுக்கு கொடுத்துருக்கும். அதே போல ரஜினியை பார்க்கும்போது சரத்பாபுவை கண்டு முதல்ல ரஜினிக்கு ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கும். இந்த தேவையே இல்லாத வரட்டுத்தனமான பிடிவாத நமக்கு நாமே மைண்ட் செட்டா ஒன்று வச்சிருக்கிற விஷயம் தான் படத்துல ஈகோவா முக்கிய கதாபாத்திரமாவே வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு கேரக்டரைசேஷனுடைய உருவாக்கம். சரி, ரஜினி சார் படத்துல நீங்க சொல்ல வர சீன் எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு வேலை இல்லை, நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன், ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த வேலையிலிருந்து நீக்கம் அப்படிங்கிற அந்த கடிதாசி கொடுத்த உடனே ரஜினி வந்து கை இல்லைன்னு ஓகே சார் கண் கலங்கிடுவார். இனிமேல் நம்ம எப்படி வாழ போறோம், தங்கச்சியை எப்படி வாழ வைக்க போறோம், சாப்பாடு போட போறோம், தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படிங்கிற அந்த வலி இருக்குல்ல, அந்த வலியை மனுஷன் காட்ட மாட்டான். ஏன்னா அவன் தில்லுகாரன். ஆனா அழுகை வரும். அதான் மகேந்திரன் சார் அப்படியே அந்த அழுகையோட அவரு ஓகே சார் பரவாயில்ல சார் ஒண்ணு இல்லை வர சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போன ரஜினி திரும்பி பார்த்துட்டு, சார் 2 கையும் 2 காலும் போனாலும் அந்த காளி பொழைச்சுக்குவோம் சார் அப்படின்னு சொல்ற டயலாக்கு அன்னைக்கு 1978 வருஷம் படம் ரிலீஸ் ஆன சமயத்துல கைத்தட்டல் இல்லை. ஆனா அந்த டயலாக்கை இன்னைக்கு எப்ப கேட்டாலும் கைத்தட்டிட்டே இருக்காங்க ஆடியன்ஸ். அதைத்தான் சொல்ல வரேன்னு நீங்க நினைப்பீங்க, அது இல்லை. ஆனா அதுக்கு அடுத்தாப்புல ஒரு காட்சி வச்சிருக்கேன். நான் வந்து உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சரத்பாபு சொல்லுவாங்க. ரஜினிக்கு கோபம். இவன் தான் தங்கச்சி, அவன் ஏற்கனவே சரத்பாபு ரஜினிக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா தங்கச்சியை பொண்ணு கேட்டு வரான். என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு? சரி, நல்ல விஷயம், ஒரு நாள் ஆவாசம் சரி அப்படின்னு வீட்டுல சரத்பாபு அனுப்பிச்சிடுவோம். நாளைக்கு காலையில டீ கடை வந்துருங்க சார். அடுத்த நாள் காலையில அந்த டீ கடை அந்த இடத்துல ரஜினி உட்காந்துக்கிட்டு அப்படி கால் மேல கால் போட்டுட்டு பீடியால வெளிச்சிட்டு இருப்பாரு. ரஜினியோட சகாக்கள் சாமிக்கன்னு அவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்ப பக்கத்திலேயே மளிகை கடை இருக்கும். மளிகை கடை வச்சிருக்கிறவர வெந்நீர் ஊற்றி இருப்பாரு. சரத்பாபு வாங்க சார் வாங்க சார் உட்கார். சரத்பாபு உட்காரு. டீ சாப்பிட்டீங்களா சார்? ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே. இது வந்து சரி. டக்குனு ரஜினி எந்திரிப்பார். இப்படி போவார். சரத்பாபு உட்கார்ந்துட்டு இருப்பார். என்ன பதில் சொல்ல போறான் அவன்? தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பானா மாட்டானா என்னன்னு தெரியல. ஆனா அவருக்குள்ளார ஒரு கோபம், ஒரு கட்டுப்பு ரஜினிக்கு சரத்பாபு கேரக்டர் மேல, இன்ஜினியர் மேல. இப்படின்னு அதுக்கப்புறம் விறுவிறுன்னு மளிகை கடைக்காரர் அந்த வெண்ணிராடை மூர்த்தி கேரக்டரை கூப்பிட்டு வருவார். டேய், நான் என் தங்கச்சிய உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். என்ன ஜாம்னு கல்யாணத்தை நடத்தும் என்ன அப்படின்னு படம் பார்க்குற நமக்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா வெண்ணிராடை மூர்த்திட்டு இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா கடைசி சரத்பாபு அப்படியே பேசாம அப்படின்னு சொல்லிட்டு சரத்பாபு மதிக்காம அப்படி ரஜினி அப்படி நடந்து போவாரு பாருங்க. சரத்பாபு ஐயோ தலைவா அப்படின்னு ஆடியன்ஸ் அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சரத்பாபுவை பழிவாங்கினார்ல, அந்த குரூரமா ஒரு சைக்கலாஜிக்கலான முறையில மனசுடைய அடி ஆழத்தில் அவமானப்படுத்தினார்ல ரஜினி, அந்த கதாபாத்திர தன்மை இருக்குல்ல, நம்மளெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கி விட்டுரும். தமிழ் சினிமாவோட இப்படியான உணர்ச்சி பூர்வமான அந்த நுணுக்கமான அந்த மன ஓட்டங்களை வந்து மகேந்திரன் சார் மாதிரி மிகச்சிலர் தான் வெளிப்படுத்தி இருக்காங்க. அந்த காட்சியை நீங்க முடிஞ்சா முள்ளு மலர் ஒரு தடவை பாருங்க. அந்த காட்சியை பாருங்க. ரஜினி ஏன் முள்ளு மலரும் எனக்கு பிடிச்ச படம் அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான காரணம் நமக்கு தெளிவா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.